வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், பாக்யலட்சுமி சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இனியா கோபி கிட்ட அவங்க மாமனாரோட வண்டவாளத்தெல்லாம் சொல்லி இருக்க. கோபி நேராக சுதாகரை பார்க்க வந்திருக்காரு. அவரை ரிசீவ் பண்ணி கூட உட்கார்ற சுதாகர் கிட்ட, நீங்க பாக்யாவோட ரெஸ்டாரண்ட்டை க்ளோஸ் பண்ண சொல்லி இனியா கிட்ட சொன்னீங்களாமே அப்படின்னு கேட்க, சுதாகருக்கு திக்குன்னு இருக்குது. மூஞ்ச ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு இருந்தாலும் சமாளிச்சுக்கிட்டு, நான் அவங்க அம்மா கிட்ட பேச சொன்னேன், இனியா உங்ககிட்ட சொல்லிட்டாளான்னு சுதாகர் கேட்க, எனக்கு புரியல சம்பந்தி, எதுக்காக பாக்யா ரெஸ்டாரண்ட்டை க்ளோஸ் பண்ணணுங்கிறாரு கோபி. நான் நேரடியாக கேட்குறேன், உங்கள் ஒய்ஃப், சாரி எக்ஸ் ஒய்ஃப் அப்படி ஒரு ஹோட்டல் நடத்துகிறாங்கன்னு வெளியே சொல்கிறதுக்கு உங்களுக்கு கௌரவமாக இருக்குமா இல்லை கௌரவ குறைச்சலாக இருக்குமா அப்படின்னு சுதாகர் கேட்க, பாக்யலட்சுமி 2 பெரிய ரெஸ்டாரண்ட்டை சக்சஸ்ஃபுல்லாக நடத்திக்கிட்டு இருந்தா, இப்படி ஒரு சின்ன ஹோட்டல் நடத்துகிறாளேன்னு மனசுக்கு வருத்தமாகவும் இருந்தது. ஆனால் கௌரவ குறைச்சல்னு எப்பவுமே அப்படின்னு கோபி சொல்லிக்கிட்டு இருக்க, உங்கள் ஸ்டேட்டஸை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு அது பெரிய விஷயமா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு அது பெரிய விஷயம்தான். உள்ளங்கை சைஸ் ஒரு ஹோட்டல், அதை விட பல மடங்கு பிரச்சனை, கவுன்சிலர், போலீஸ் ஸ்டேஷன், மினிஸ்டர்னு சினிமா பார்க்குற மாதிரி இருக்கு. தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு ஒருத்தர் விடாம அதை பத்தி என்கிட்ட கேட்குறாங்க. சுதாகர்னா அப்படி பார்த்தவங்க இப்ப இலக்காரமா பேசுறாங்க. என் சம்பந்தி அந்த ஹோட்டல்ல நடத்துறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சுதாகர் சொல்ல, புரியுது, ஆனா பாக்யாவுக்கு வேற எந்த ஆப்ஷனுமே இல்லையே. அவ சக்சஸ்ஃபுல்லா நடத்திட்டு இருந்த ஹோட்டல்லாம் இப்போ உங்க கண்ட்ரோல்ல இருக்கே, இன்னொன்னையும் நீங்க தான் வாங்கியிருக்கீங்கன்னு இன்னைக்கு தான் தெரிஞ்சுது அப்படின்னு கோபி சொல்ல, சுதாகர் முகத்துல மின்னல் வெட்டுது, அதிர்ச்சி அப்பட்டமா தெரியுது. சம்பந்தி, நான் அதை பத்தியெல்லாம் பேசுறதுக்கு இங்க வரல. பாக்யா வாழ்க்கையிலையும் சரி பிசினஸ்லையும் சரி பெருசா சாதிக்கணும்னு நினைக்கிறா. ஸோ பாவம், அவ ஆசைப்பட்டதை செய்யட்டுமே அப்படின்னு கோபி சொல்ல, சம்மந்தி அம்மாவோட ரெஸ்டாரண்ட் எல்லாம் வாங்கணும்னு எனக்கு எந்த ஆசையும் இல்லை, ஆனா அப்படின்னு சுதாகர் ஏதோ சொல்ல வர, கோபி ரொம்பவே பெருந்தன்மையோட, ஓகே இட்ஸ் ஓகே, விடுங்க சம்பந்தி, அது முடிஞ்சு போச்சு, அதை விட்டுறலாம், அதை பத்தி நாம பேச வேண்டாம், பேசினா தேவையில்லாத காம்ப்ளிகேஷன்ஸ் தான் வரும் அப்படின்னு கோபி சொல்ல, முகம் சுண்டி போனாலும் சமாளிச்சுக்கிட்டு, இல்ல பேசலங்கிறாரு சுதாகர். ஆனா இப்ப நடத்துற அந்த இட்லி கடையை வச்சுக்கிட்டு சம்பந்தி அம்மாவால எதையும் சாதிக்கவே முடியாது அப்படின்னு சுதாகர் சொல்ல, சம்பந்தி, அதை நீங்க நான் ஏன் வேற யாரும் முடிவு பண்றதில்ல, அதை பாக்யா தானே முடிவு பண்ணணும். உங்களுக்கு தெரியாது, பாக்யா ரொம்ப கஷ்டப்பட்டு அடிமேல அடி வச்சு ரொம்ப அடிபட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கா. அது மட்டும் இல்ல, ஏதோ போராத காலம் மற்றவங்க செஞ்ச தப்பால அவ இன்னைக்கு இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்க, சுதாகருக்கு செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கு. ஆனா தட்டு தடுமாறி எப்படியாவது மேல வரணும்னு அவ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. கண்டிப்பா வருவா, மறுபடியும் அவளை கீழே இழுத்து போட வேண்டாம் 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 சம்பந்தி அப்படின்னு கோபி மறைமுக எச்சரிக்கை மாதிரி சொல்றாரு. எக்ஸ் ஒய்ஃப் மேல உங்களுக்கு இன்னும் அக்கறை இருக்கு போல அப்படின்னு சுதாகர் குத்தி காட்டி பேச, இருக்காதா பின்ன, அக்கறை மட்டும் இல்ல, மனசுல நாம தப்பு பண்ணிட்டோன்னு நிறைய குற்ற உணர்ச்சியும் இருக்கு. ஏன்னா அவ இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு நானும் ஒரு காரணம் இல்லையா சம்பந்தி அப்படின்னு கோபி சொல்ல, ஓகேன்னு தலையாட்டுறாரு சுதாகர். பாக்யா கிட்ட போய் ஹோட்டலை க்ளோஸ் பண்ணுன்னு சொல்லவே முடியாது, பாவம் உடைஞ்சு போயிடுவான்னு கோபி சொல்ல, புரியுது, நான் என்ன யோசிக்கிறேன், எவ்வளவு அவமானத்தை சந்திக்கிறேன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இவ்வளவு சொன்ன பிறகும் அந்த ஹோட்டலை நடத்தி தான் ஆகணும்னா சம்பந்தி அம்மா நடத்தட்டும் அப்படின்னு சுதாகர் பல்ல கடிச்சிட்டு சொல்ல, தேங்க்யூ சம்பந்தின்னு கோபி சொல்ல, சுதாகர் ரொம்பவே அவமானப்பட்ட மாதிரி ஃபீல் பண்றாரு. இருந்தாலும் சமாளிச்சுக்கிட்டு, இதை பத்தி பேசதான் என்னை மீட் பண்ணணும்னு சொன்னீங்களா சம்பந்தி அப்படின்னு கேட்க, இல்ல இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குங்கிறாரு கோபி. சுதாகர் புரியாம என்னன்னு கேட்க, இனியா வேலைக்கு போறத பத்தி உங்ககிட்ட பேசி இருந்தாலாமே அப்படின்னு கோபி கேட்க, ஆமா முன்னாடியே பேசி இருந்தா, நான் இமீடியட்டா வேணான்னு சொல்லிட்டேனே அப்படின்னு சுதாகர் சொல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் கூட வேலைக்கு போகணும்னு இனியா ஆசைப்பட்டா இல்லையா சம்பந்தி, இதை பத்தி நம்ம ஆரம்பத்திலேயே பேசிட்டோமே அப்படின்னு கோபி கேட்க, ஆமா பேசியிருந்தோம் சம்பந்தி, அப்ப எங்களுக்கு ஓகேன்னு தோணுச்சு, இப்ப வேணான்னு தோணுது அப்படின்னு சுதாகர் சொல்ல, ஏன் என்ன காரணம்னு கோபி கேட்க, சம்பந்தி இட்லி கடை வச்சிருக்காங்க, இப்ப மருமகளும் 10,000 15,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போனா எல்லாரும் என்னைய என்ன நினைப்பாங்க அப்படின்னு சுதாகர் கேட்க, சம்பந்தி இனியா அவளோட பேஷனுக்காக தான் வேலைக்கு போறா அப்படின்னு சொல்ல, பேஷனுக்காக வேற ஏதாவது வேணும்னா பண்ணட்டும், வேலைக்கு போக வேணான்னு உறுதியா சொல்லிடுறாரு சுதாகர். நீங்க சொன்ன ஒரு விஷயத்த நான் கேட்டேன்ல,
அதே மாதிரி நான் சொல்ற ஒரு விஷயத்தை நீங்க கேட்கணுமில்ல, அதுதானே முறைன்னு சுதாகர் கேட்க, சம்மந்தி எப்படி அதுக்கும் இதுக்கும்னு கோபி குழப்பமா ஆரம்பிக்க, சம்மந்தி அதை விடுங்க, அதெல்லாம் போகட்டும். இவ்வளவு சொத்து இருக்கு, இவ்வளவு பணம் இருக்கு, அதையெல்லாம் தாண்டி குடும்ப கௌரவத்தை காலில் போட்டு மிதிச்சுக்கிட்டு வேலைக்கு போயே தீருவேன்னா இனியா போகட்டும். சம்மந்தியம்மா பண்றது நேரடியா என் குடும்பத்தை பாதிக்காது, ஆனா இனியா பண்ற வேலைகள் டைரக்டா பாதிக்கும். அப்புறம் அது இனியாவுக்கே பிரச்சனையா போய் முடியும் அப்படின்னு ரொம்பவே இன்டைரக்டா மிரட்டுறாரு சுதாகர். கோபி கொஞ்சம் அதிர்ச்சியோட பார்க்க, வேலை விஷயத்தெல்லாம் கொஞ்சம் ஆற போட்டு அப்புறமா பார்க்கலாம், என்ன சொல்றீங்கன்னு மிரட்டலா சுதாகர் கேட்க, கொஞ்சம் யோசிக்கிற கோபி சரி அப்படின்னு சொல்ல ஒரு வெற்றி புன்னகை பூக்கிற சுதாகர், வேற ஏதாவது பேசணுமான்னு கேட்கிறாரு. இல்லன்னு கோபி தலையாட்ட, எனக்கு இன்னொரு மீட்டிங் இருக்கு, அது முடிய எப்படியும் ஒரு 1/2 hour ஆகும், இங்க வீட்லயே தான், நான் அதை முடிச்சிட்டு வந்து பேசட்டுமான்னு சுதாகர் கேட்க, கோபி எதுவும் சொல்றதுக்குள்ளேயே வரேன்னு அவர் எழுந்திருக்கிறாரு. கோபி எழுந்திருக்க, இல்ல நீங்க உட்காருங்க அப்படின்னு சொல்ல, இல்ல இல்ல பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டேன், நான் கிளம்புறேன் சம்மந்தின்னு கோபி சொல்ல, சரி சம்மந்தி அப்புறம் பார்க்கலாம், அவசரமா போயாகணும், சாரி அப்படின்னு சுதாகர் சொல்லி சிரிக்க, இட்ஸ் ஓகே அப்படின்னு கோபி சொல்ல, சுதாகர் திரும்பி நடக்க அவர் முதுகையே பார்த்துக்கிட்டு நிற்கிறாரு கோபி. எவ்வளவுமா ஆச்சு அப்படின்னு பாக்யாவோட புது ரெஸ்டாரண்ட்ல கல்லாவில் உட்காந்துருக்க இனியா கிட்ட கஸ்டமர் கேட்க, ஆண்டி எவ்வளவு ஆச்சுன்னு இனியா கேட்குறாங்க. 100 ரூபா வாங்கிக்கங்க செல்லம் அப்படின்னு செல்வி சொல்ல, இந்தாங்க நான் உங்க கொடுக்க இனியா வாங்கிக்கிறாங்க. கஸ்டமர்ஸ் வரோன்னு சொல்லி போனதுக்கு அப்புறம், ஏன் இனியா பாப்பா இங்க எங்க 2 பேருக்கே வேலை இல்ல, 3ஆவதா நீங்க வேற வேலைக்கு சேர்ந்துட்டீங்களாக்கும் அப்படின்னு செல்வி கேட்க, சும்மா இருக்க போர் அடிக்குது ஆண்டிங்கிறாங்க இனியா, நீ வீட்டுக்கு கிளம்பலாம்ல அப்படின்னு பாக்யா பக்கத்துல வந்து கேட்க, அங்கேயும் சும்மா தானே இருக்க போறேன் அப்படின்னு இனியா சொல்ல, எனக்கெல்லாம் சேர்ந்தாப்புல ஒரு 4 நாள் சும்மா இருக்கிறதெல்லாம் ஒரு பெரிய கனவு இனியா, நீங்க என்னடான்னா அழுத்துக்கிறீங்க அப்படின்னு செல்வி சொல்ல, அது செல்விக்கு மட்டும் இல்ல, இப்ப இருக்க நிறைய ஒர்க்கிங் உமனோட கனவும் கூட தான். சரி நீ வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு பாக்யா சொல்ல, கொஞ்ச நேரம் இருந்துட்டு போறேம்மா அப்படின்னு இனியா சொல்ல, டைம் ஆகுது வீட்டுல தேடுவாங்கல்ல, வீட்டுக்கு கிளம்புங்கிறாங்க பாக்யா. ஒரு 1/2 hour அப்புறமா கிளம்புறேனே அப்படின்னு இனியா சொல்ல, அப்புறம் வீட்டுக்கு போறதுக்கு 10 மணி ஆயிடும், நான் டிராப் பண்ணவான்னு பாக்யா கேக்குறாங்க. வேண்டாமா அப்படின்னு இனியா சொல்ல, இல்ல கேப் புக் பண்ணி தருவான்னு பாக்யா கேட்க, நீ என்ன என்னை துரத்துறதுலயே இருக்க அப்படின்னு இனியா கேட்டுட்டு இருக்க. அப்படி இல்லடின்னு பாக்யா ஏதோ சொல்ல வர, அதுக்குள்ள இனியாவோட மொபைல் ரிங் ஆகுது. மொபைலை எடுத்து பாக்குற இனியா, நிதிஷ் பக்கத்துல தான் இருக்காராம், ஒரு 15 minutesல வந்து கூட்டிட்டு போறாராம். ஓகேவா இப்ப சந்தோஷமா அப்படின்னு இனியா கேட்க, நீ இங்க இருந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான், உன்னை தேடுவாங்கல்ல அதுக்காக தான் சொன்னேன் அப்படின்னு பாக்யா சொல்ல, புரியுது புரியுது அப்படின்னு சலிப்பா சொல்ற இனியா கொண்டு வந்து கொடுத்த காஃபியை குடிக்கிறாங்க. ஒரு சிப் குடிச்சிட்டு, அம்மா சூப்பர் காஃபிமா, வீட்டு சுவையில் ஹோட்டல் காப்பின்னு நீ இதை அட்வர்டைஸே பண்ணலாம் அப்படின்னு இனியா சொல்ல, காஃபியை தாண்டியும் கொஞ்சம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண வேண்டி இருக்கு, உனக்கு ஏதாவது ஐடியா தோணுச்சுன்னா சொல்லு அப்படின்னு பாக்யா கேட்க, கண்டிப்பா சொல்றேங்கிறாங்க இனியா. அப்படின்னு பாக்யா தலையாட்டிட்டு இருக்க, அங்க ஆகாஷ் வர்றாரு. ஆகாஷ் அப்படியே ஸ்டன்னாயி நின்றுட்டு இருக்க இனியா கொஞ்சம் பரவசமா பார்க்க, இவங்க 2 பேரும் என்ன ரியாக்ஷன் பண்றாங்கன்னு பார்த்துட்டு இருக்காங்க செல்வி. கொஞ்சம் சமாளிச்சுக்கிற செல்வி, டேய் ஆகாஷ் வாடா அப்படின்னு கூப்பிட, இதோ வர்றேம்மான்னு ஆகாஷ் உள்ளர வர்றாரு. இனியா ஹாய் ஆகாஷ் அப்படிங்க, அவரும் ஹாய்ங்கிறாரு. நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்க, அவர் தலையை ஆட்டிட்டு நல்லா இருக்கேங்கிறாரு. நீ அப்படின்னு இனியாவை பார்த்து கேட்க, நானும் நல்லா இருக்கேன், கோச்சிங்க்கு சேர்ந்திருக்கேன்னு அம்மா சொன்னாங்க அப்படின்னு இனியா கேட்டுட்டு இருக்க. ஆமான்னு ஆகாஷ் சொல்லிட்டு இருக்க, சரியா நிதிஷ் வந்து வண்டியை நிறுத்துறாரு. ப்ரிப்பரேஷன்லாம் எப்படி போகுதுன்னு இனியா கேட்க, நல்லா போகுது அப்படின்னு ஆகாஷ் சொல்லிட்டு இருக்க. காரை ஆஃப் பண்ணிட்டு திரும்புற நிதிஷ் அவங்க பேசிட்டு இருக்கத பார்த்து கொஞ்சம் டென்ஷன் ஆகி காரை விட்டு இறங்குறாரு. இனியாவும் ஆகாஷும் இன்னும் பேசிட்டு இருக்க. 2 பேரும் பக்கத்துல நின்று பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு கடுப்பா முகத்தை திருப்பிக்கிட்டு நிதிஷ் நிக்க, நீ எடுத்திருக்கிறது நல்ல டெசிஷன் தான், நானும் அந்த கோச்சிங் சென்டரை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், அது நல்ல ரிசல்ட் கொடுக்குற சென்டர் தான், உனக்கு அது நிஜமாவே நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் அங்கதான் படிச்சாங்களாம் அப்படின்னு இனியா சொல்லிட்டு இருக்க. நிதிஷ் உள்ளர வர்றாரு. பாக்யா பார்த்துட்டு வாங்க வாங்கன்னு சொல்ல இனியாவும் எழுந்து நிற்கிறாங்க. உடனே நிதிஷ் முகத்தை மாத்திக்கிட்டு ஹாய் ஆண்டி அப்படின்னு சிரிக்க, வாங்கங்கிறாங்க பாக்யா. ஆகாஷ் ஒரு மாதிரி சங்கடமா நிக்க, இனியா இப்படி அப்படி பாக்குறாங்க.
எப்படி இருக்கீங்கன்னு பாக்யா கேட்க, நான் நல்லா இருக்கேன் ஆண்டி அப்படின்னு நிதிஷ் சொல்ல, வாங்க வந்து உட்காருங்க, காஃபி சாப்பிடுங்க அப்படின்னு பாக்யா இன்வைட் பண்ண, ஐயோ பரவாயில்லங்க ஆண்டி எதுவும் வேண்டான்னு சொல்ல பாக்யா சரிங்கிறாங்க. நிதிஷ் அப்படியே ஒரு பார்வை சுத்தி பாக்குறாரு. முடிச்சிட்டு ஆகாஷ் அப்படியே அழுத்தமா ஒரு பார்வை பாக்குறாரு. அது காலையில இருந்து பேக் டு பேக் மீட்டிங் இருந்துச்சு, ஒரே டயர்டு. வீட்டுக்கு போற வழியில இனியாவை கூட்டிட்டு போலான்னு தான் வந்தேன். சரி இனியா கிளம்பலாமா அப்படின்னு நிதிஷ் கேட்க, கிளம்பலாம் அப்படின்னு இனியா சொல்ல, ஆண்டி வந்ததுமே கிளம்புறேன்னு யோசிக்காதீங்க, ஃபுல்லா டயர்ட் ஆண்டி, வேற எதுவும் இல்லை அப்படின்னு நிதிஷ் சொல்ல, பரவாயில்லப்பா புரியுது அப்படின்னு பாக்யா சொல்ல, நிதிஷ் ஈன்னு சிரிச்சுட்டே நிக்க, அம்மா நான் கிளம்புறேன் அப்படின்னு இனியா சொல்ல, சரி இனியா அப்படிங்கிற பாக்யா மகளை பக்கத்தில் இழுத்து ஹக் பண்ணிட்டு, ரெஸ்டாரண்ட் பிரச்சனையை வச்சு சண்டையெல்லாம் போடாத சரியா அப்படின்னு மெதுவா கேக்குறாங்க. இல்லம்மா போடலம்மா, போட மாட்டேன்னு இனியா சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் திருன்னு ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருக்க. இனியா பேக் எடுத்து போட்டுட்டு வெளியே வர்றாங்க. ஓகே ஆண்டி பை பை அப்படின்னு நிதிஷ் சொல்ல, பை பை பார்த்து போங்கிறாங்க பாக்யா. ஆகாஷ் ஆர்வமா பார்த்துட்டு இருக்க. அவங்க கார் கிளம்புது. ஆகாஷ் ரொம்பவே சங்கடமா தலையை குனிஞ்சிட்டு நிக்க. செல்வி அதை நோட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமும் பாக்யா ஹோட்டல் கண்டினியூ ஆயிட்டு இருக்க. உள்ள கஸ்டமர் சாப்பிட்டுட்டு இருக்க. அம்மா 2 இட்லி 4 சப்பாத்தி பார்சல் கொடுங்கம்மான்னு ஒருத்தர் வந்து நிக்கிறாரு. செல்வி 2 இட்லி 4 சப்பாத்தி அப்படின்னு பாக்யா சொல்ல, சரிக்காங்கிறாங்க செல்வி. செல்வி பார்சலை கொண்டு வந்து கொடுக்க அவர் பணத்தை கொடுத்துட்டு தேங்க்யூன்னு கிளம்புறாரு. பாக்யாவும் தேங்க்யூன்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கி வச்சுட்டு நிமிந்து பார்க்க, சரியா கவுன்சிலர் ஒரு வண்டியிலையும் அவரோட அல்லக்கைங்க ஒரு வண்டியிலையும் வந்து நிக்கிறாங்க. பாக்யா கொஞ்சம் அதிர்ச்சியா பாத்துக்கிட்டு இருக்க. 3 பேரும் வண்டியை விட்டு இறங்கி கீழே நிக்கிறாங்க. அடுத்த கஸ்டமர் சாப்பிட்டுட்டு பணத்தை கொடுக்க அதை வாங்கிக்கிட்டு இந்தாங்கன்னு மீதியை கொடுக்குறாங்க. வர்றவங்கன்னு அவங்களும் கிளம்புறாங்க. பாக்யா வெளியே அவங்கள பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்க. அங்க வர்ற செல்வி, அக்கா நாளைக்கு சமையலுக்கு கொஞ்சம் காய்கறிங்க எல்லாம் வாங்கணும், தீந்து போச்சுன்னு சொல்ல, நான் அதை தான் லிஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்கேன் செல்வி அப்படின்னு பாக்யா வெளியே பார்த்துக்கிட்டே சொல்ல, அக்கா என்னத்தை பாக்குது அப்படின்னு செல்வியை அதே திசையில பார்க்க, அங்க அந்த 3 ஜீவராசிங்களும் நிக்குதுங்க. அக்கா என்னக்கா வில்லன் திரும்பி வந்திருக்கான் அப்படின்னு செல்வி கேட்டுட்டு இருக்க. மெதுவா கடைக்குள்ள வர்றாங்க 3 பேரும். உடனே பாக்யா போன் எடுத்து காதுல வச்சுட்டு, மினிஸ்டர் பிஏவா? சொல்லுங்க சார். என்னங்க சார் மினிஸ்டர் பேசணுமா? அப்படின்னு கவுன்சிலர் ஒரு பார்வை பார்த்துக்கிட்டே அவங்க பேச, கவுன்சிலருக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சியா இருக்கு. சார் நான் பிஸியெல்லாம் இல்லைங்க சார், மினிஸ்டரே பேசணும்னு சொல்லும் போது நான் எப்படி பிஸியா இருப்பேங்க சார். கொடுங்க சார் கொடுங்க அப்படின்னு பாக்யா சொல்லிட்டு இருக்க. படியில கால வச்ச கவுன்சிலரும் அல்ல கைங்களும் அப்படியே நிக்கிறாங்க. அப்போ செல்வியோட போன் அடிக்க, செல்வி போய் அந்த போனை ஆஃப் பண்ணு, மினிஸ்டர் பிஏ லைன்ல இருக்காரு, மினிஸ்டர் ஏதோ பேசணுமா, சத்தம் கேட்கும், முதல்ல அந்த போனை ஆஃப் பண்ணு அப்படின்னு பாக்யா சொல்ல செல்வி உள்ளர போறாங்க. உடனே பாக்யா ரொம்பவே பவ்யமா, சார் வணக்கம் சார். சார் நல்லா இருக்கேன். என் பையன் வெளியே வந்துட்டாங்க சார், நானும் மறுபடியும் ஹோட்டலை திறந்துட்டேன் சார். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார், எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம், நீங்க மட்டும்தான் காரணம். என்னங்க சார் கவுன்சிலரா அப்படின்னு பாக்யா பேசிட்டு அவங்கள பார்க்க, உடனே கவுன்சிலர் அல்லக்கைங்களை திரும்பி பார்க்கறாரு. ஓ கவுன்சிலர் பிரச்சனை பண்ணனா உங்ககிட்ட சொல்லணுமாங்க சார்? கண்டிப்பாங்க சார், கண்டிப்பா சொல்றேன். ஓகேங்க சார், நான் உங்க பிஏ நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். சரிங்க சார், ஏதாவது நான் ஃபோன் பண்ணி சொல்றேன். சரிங்க சார் ஓகே அப்படின்னு பாக்யா பேசிட்டு இருக்க. டேய் கிளம்புங்கடா அப்படின்னு 3 பேரும் வாழை சுருட்டி சத்தம் இல்லாம திரும்புறாங்க. போ போ அப்படிங்கிற கவுன்சிலர் திரும்பி பார்க்க, பண்றேன் சார். கண்டிப்பா பண்றேன், தேங்க்யூ சார், ஓகே சார் அப்படின்னு போன்ல பேசிட்டு இருக்க. அவங்க 3 பேரும் அந்த இடத்த விட்டு அப்பீட் ஆயிடுறாங்க. பாக்யா போனை கீழே வைக்க, அக்கா லூசாக்கா நீ, அந்த ஆள் பிரச்சனை பண்ணனா சொல்லுங்கன்னு அமைச்சரே சொல்றாருல்ல, இப்ப கூட கவுன்சிலர் வந்து வம்பு பண்ணிட்டு நிக்கிறாருன்னு சொல்ல வேண்டியது தானே, ஏன் எதுவுமே சொல்லாம விட்டுட்ட? ஒரு அமைச்சரே போன் பண்ணி விசாரிக்கிறாருன்னா அது என்ன சாதாரண விஷயமா? இப்படி கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் யாராவது தவற விடுவாங்களா அப்படின்னு செல்வி கேள்வி மேல கேள்வியா கேட்டுக்கிட்டு அட்வைஸ் கொடுத்துக்கிட்டு இருக்க. பாக்யா ஒரு மாதிரியா பாத்துக்கிட்டே இருக்கிறவங்க லைட்டா சிரிச்சுட்டு, ஏய் பேசி முடிச்சிட்டியா? அமைச்சர் கிட்ட இருந்து போன் வந்துச்சுன்னு நினைச்சியா? அவங்க கிட்ட இருந்து எந்த போனும் வரல, வேற யார்கிட்ட இருந்தும் எந்த போனும் வரல அப்படின்னு பாக்யா சொல்ல, அப்படின்னு புரியாம பாத்துட்டு இருக்காங்க செல்வி. காலே வராம வெறும் போனை வச்சுதான் பேசினேன் அப்படின்னு பாக்யா சிரிக்க, என்னக்கா சொல்ற அப்படின்னு குழப்பமா கேக்குறாங்க செல்வி. கலகலன்னு சிரிக்கிற பாக்யா அந்த ஆள் பக்கத்துல வரும்போது கொஞ்சமா பயமுறுத்தி பார்க்கலாம்னு தோணுச்சு,
ஐடியா ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்னு தெரியாம தான் நான் ஃபோன் எடுத்து பேசினேன். ஆனா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. எப்படி அப்படின்னு பாக்யா கேட்க, பெரிய ஆள் தான்க்கா நீ, கொளுத்து அப்படின்னு செல்வி சொல்ல பாக்யா ரொம்பவே சிரிக்கிறாங்க. அது தெரியாம நான் வேற ஒன்னு லூசான்னு கேட்டுப்புட்டேன். சாரிக்கா, சாரி அப்படின்னு செல்வி கொஞ்சம் வருத்தமா சொல்ல, இப்பெல்லாம் நீ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுற போ அப்படின்னு செல்லம்மா கோச்சுக்கிறாங்க பாக்யா. சாரிக்கா, கவுன்சிலரையே ஓட விட்டுட்ட, நீ பெரிய புத்திசாலி தான்க்கா, அறிவாளி அக்கா அப்படின்னு அவங்களுக்கு நெட்டி முறிச்சு திருஷ்டி கழிச்சிட்டு இருக்காங்க செல்வி. போடி நீ வேற அப்படின்னு பாக்யா சொல்லிட்டு இருக்க. எம்புட்டு சொடக்க உழுவுதுன்னு பாருக்கா அப்படின்னு செல்வியும் சிரிக்க பாக்யாவும் சிரிச்சுட்டு, சரி வேலையை பாரு போ, லிஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்கேன் சொல்றேன் சரியானு கேட்டுட்டு எழுதிட்டு இருக்காங்க. இனியா அவங்க பெட்ரூம்குள்ள வர பின்னாடியே விசில் அடிச்சிட்டு வர நிதிஷ் இனியா திரும்பி பார்க்க என்னன்ற மாதிரி விசில்லையே கேக்குறாரு. நிதிஷ் அப்படியே உல்லாசமா விசில் அடிச்சுக்கிட்டு டவல் எடுத்துட்டு ரெஸ்ட் ரூம்குள்ள போறாரு. மொபைல் எடுக்கிற இனியா எதையோ பார்த்துட்டு அங்க வச்சுட்டு பேங்கிள்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ரிஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வர நிதிஷ் இனியாவை பேக்ல இருந்து பார்த்து ரசிச்சுக்கிட்டு மெதுவா ரொமான்டிக்கா சிரிச்சுக்கிட்டு பக்கத்துல வர்றாரு. ஆன்ட்டியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டம்லாம் வர ஆரம்பிச்சிருச்சுல்ல அப்படின்னு அவரு கேட்க, ஆமா, கவுன்சிலர் பிரச்சனையில 3 நாள் க்ளோஸ் பண்ணாம இருந்திருந்தா இன்னும் க்ரௌடு நிறைய வந்திருக்கும்னு இனியா சொல்ல, புரியுது, நீ உங்க அம்மாவோட ரொம்ப க்ளோஸ் இல்ல அப்படின்னு நிதிஷ் கேட்க, எல்லாருமே அவங்க அம்மாவோட ரொம்ப க்ளோஸா தானே இருப்பாங்க அப்படின்னு இனியா கேட்க, இல்ல பொதுவா பொண்ணுங்க ஃப்ரீக்வெண்டா அவங்க அம்மா பக்கம் போக மாட்டாங்கல்ல, ஆனா நீ டெய்லி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி கிளம்பிடுற, அதுவும் வீட்டுக்கு போனாலும் பரவாயில்ல ஹோட்டலுக்கு போயிடுற அப்படின்னு நிதிஷ் ஒரு மாதிரியான வாய்ஸ்ல சொல்ல, அம்மா தூங்குறதுக்கு மட்டும்தான் வீட்டுக்கே போறாங்க, மற்ற நேரம் ஃபுல்லா ஹோட்டல்ல தானே இருக்காங்க அப்படின்னு இனியா சொல்ல, உன் அம்மா மட்டும்தான் நீ ரெஸ்டாரண்ட்டுக்கு போறதுக்கு காரணமா அப்படின்னு நிதிஷ் ஒரு மாதிரியான குரல்ல கேட்க, வேற என்ன காரணம் இருக்க முடியும் அப்படின்னு இனியா கேட்க, நீ யூஸ்வலா இவ்வளவு மேக்கப் போடுவியா அப்படின்னு நிதிஷ் கேட்க, கொஞ்சம் யோசிக்கிற இனியா, நான் பெருசா எதுவும் மேக்கப் போடலையேங்கிறாங்க. அப்படியா, அப்ப எனக்கு மட்டும்தான் நீ ஃபங்க்ஷனுக்கு ரெடியான மாதிரி தோணுதா அப்படின்னு நிதிஷ் கேட்டுட்டு இருக்க. நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு இனியா அங்க இருக்க ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு கிளம்ப, அந்த பையன் யாருன்னு கேக்குறாரு நிதிஷ். இனியா அப்படியே ஏர் பிரேக் போட்ட மாதிரி நிக்கிறாங்க. சடார்னு கண்ணாடிய பார்த்துட்டு இருக்க நிதிஷை பார்த்து திரும்பி, யாரு, எந்த பையன் அப்படின்னு மென்னு முழுங்கிட்டு கேட்க, உங்க அம்மா ஹோட்டல்ல ஒரு பையன் நின்னானே, திருன்னு கூட முழிச்சுக்கிட்டு, நான் வரும்போது கூட உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தானே, அவன் யாரு அப்படின்னு நிதிஷ் கேட்க, அது ஆகாஷ், செல்வி ஆண்டியோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு இனியா திரும்பி போக, அது மட்டும்தான் அவனுக்கும் உனக்குமான ரிலேஷன்ஷிப்பா, வேற எதுவும் இல்ல அப்படின்னு நிதிஷ் திரும்பாமலே கேட்க, இனியா அப்படியே ஷாக் அடிச்சு போய் நிக்கிறாங்க. நிதிஷ் மெதுவா திரும்பி இனியாவோட பின்னாடி வந்து நின்னு, அவன் உன்னோட எக்ஸ் தானே அப்படின்னு கேட்க, இனியா மூச்சு கூட விட முடியாம அப்படியே திரும்புறாங்க. சொல்லு அப்படிங்கிற மாதிரி பார்வையோட நிதிஷ் பார்க்க அதிர்ந்து போய் பார்த்துட்டு இருக்காங்க இனியா. மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.